பேருமா? மகேஷ். அம்மா, நான் என்ன விஷயம் சொல்றேன். தம்பி வந்து தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, திருடணும்னு அவர் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, திருடணும்னு பண்ணியிருந்தா, காசு பார்க்கணும்னு பண்ணியிருந்தா வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வண்டியை நிறுத்தி இருக்க மாட்டாரு. ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு, அதுவும் தப்பான ஒரு விஷயத்துக்கு அவர் சொல் பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டாரு. அதை உணர்ந்துட்டாரு. ஆனா அது இல்லாம 4 கேஸ் அவர் மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. காரு நிஜமாவே பண்ணது, அதுக்கு வந்து தண்டனை அனுபவிக்கல. ஆனா அனுபவிச்சது வந்து நான் பண்ணாத குற்றத்துக்குன்னு அவர் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் பண்ண தப்புகள் எல்லாமே எனக்கு தெரியுது. நான் இனிமே நல்லா வாழ்வேன், பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்ப்பேன், பெரியம்மாவையும் அம்மாவையும் பார்ப்பேன்னு சொல்றாரு. இந்த டைம்ல நீங்க கை கொடுக்கலன்னா அந்த பையனோட வாழ்க்கை வேஸ்டா போயிடும். அப்புறம் அவன் திருந்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். நீங்க தாம்மா மனசு வைக்கணும். அந்த பையன் பேசுவார். பேசுவா. பெரியம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் பெரியம்மா. நான் உங்களுக்கு நிறைய துரோகம் மாட்டேன், நானே ஒத்துக்கிறேன். அதை என்ன அந்த ஒரு டைம் மன்னிச்சுக்கோங்க. நான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன் பெரியம்மா. திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க மன்னிக்க போறீங்களா, இல்ல அந்த புள்ளை விட்டுட்டு எப்படியோ தொலைஞ்சு போன்னு விட போறீங்களா? நம்ம அப்படி விடவும் முடியாதுங்க. அப்ப மன்னிச்சு அவரை ஏத்துக்குங்க. அவங்க அம்மாவும் அவங்க வீட்டுக்காரையும் அவங்க மன்னிக்கவே மாட்டேன், எங்க அக்கா சொன்னாதான் சொல்லிட்டாங்க. போய் நல்லபடியா பழகிட்டுங்க. நான் இன்னும் எத்தனை வருஷம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க தங்கச்சியும் உங்க மருமகளும் என்ன சொல்றாங்கன்னா, அவரை விட நீங்க தான் முக்கியம் சொல்லிட்டாங்க. ஆமாங்க, அந்த குழந்தை ஆஸ்பத்திரியில குழம்புல சாம்பார்ல விழுந்துருச்சுங்க. 7 மாசம் குழந்தை. இவனு தாங்க வீட்டுல இருந்தான். 50,000 செலவு பண்ணாங்க. என் கழுத்துல தாலி கசம் தாலியும் தவிர வேற எதுவும் இல்லைங்க. எல்லாமே வித்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேங்க. இனி என் உயிரை தவிர அந்த இருக்கிற இடத்த தவிர எதுவும் இல்லைங்க. இப்ப இந்த பையனை என்ன பண்ணலாமா? என்ன பண்ணலான்னாக்கா, அவன் வந்துங்க நல்ல வேலை தெரியும், மேஸ்திரி வேலை தெரியும். இந்த என்னமோ ஒரு வேலை சொல்லுங்க, பால்சிங் வேலை தெரியுங்க. அழகா வேலைக்கு போ, உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்த்துக்க, அம்மாவை பார்த்துக்க. இதுதான் நானே எங்க அம்மாலும் கேட்டுக்கிறது. சரி, அப்ப அவர் எங்க இருக்கலாம்? வீடு பார்த்து இருக்கட்டுங்க, எங்கேயாச்சும் வீடு பார்த்து. இந்த பிள்ளைங்களை எல்லாமே நீங்க இருப்பீங்களா? நான் அந்த குட்டிஸை நான் வச்சுக்கிறேங்க, 6ங்கிறவனை நான் வச்சுக்கிறேங்க. சின்னவன். ஆமாங்க. அந்த இன்னொரு குழந்தை ஒண்ணு இருக்கு செல்லன்னா, அது எங்க பாப்பா வச்சுக்குவா. அந்த ஒரு பையனோட நீங்க போய் என்ன சொல்றீங்க நீங்க? டெய்லி பசங்க எல்லாம் அங்க இருக்க முடியுமா? இல்லைங்க மேடம், நீங்க ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும். நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து நாங்களே வச்சுக்க போறதில்ல, உன்னோட பிள்ளைங்க தான் நாங்க வச்சு என்ன பண்றோம், அவங்ககிட்டயே ஒப்படைச்சு அதுங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும். பக்கத்துலயே வீடு எடுத்து கொடுங்க. ஒரு பள்ளிக்கூடம் போற அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் வளர்ந்து பாரு. 3 பேரையும் வச்சு நம்ம மனைவியால சமாளிக்கவும் முடியாது. அது பாருங்க. இன்னொரு விஷயம், பிள்ளைங்களை அவங்கள்ட்ட இருந்து பிரிக்க கூடாது. பாட்டி தாத்தா எல்லாம் ரொம்ப முக்கியம். நம்மளால எல்லாம் அப்படி எல்லாம் பார்க்க முடியாது. நீங்க பக்கத்துலயே வீடு எடுத்து கொடுத்தன வைங்க. பசங்க உங்ககிட்ட இருக்கட்டும், அவங்கள்ட்ட போட்டோம், அங்க போய். அப்புறம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்மா, தம்பி பண்ண தப்ப மறுபடியும் சொல்லி காமிச்சு குத்தி காமிச்சு மறுபடியும் அவர் இன்னொரு தப்பு பண்ண கூட்டிட்டு சும்மா ஒரு கடை இங்க இருந்து பாருங்க, அத ரோட்டாட தான் இருக்குது. ஊரு வாய மூட முடியாது. என்ன கேக்குறாங்க, இந்த காரு பையனோட பையனான்னு கேக்குறாங்க. ஊரு வாய மூட முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதவங்க இந்த ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு தவறு நடந்து போச்சு, மறுபடியும் அதை சொல்லி காமிச்சு குத்தி காமிச்சு மறுபடியும் அவரை திருடனாக்கிட கூடாது. அந்த பசங்க எந்த தவறும் பண்ணல, அந்த பொண்ணு எந்த தவறும் பண்ணல, அந்த அம்மாக்கள் எந்த தவறும் பண்ணல. தயவு செஞ்சு அந்த பையனுக்கு கை கொடுங்க, மீண்டு வரட்டும்.